அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 2026 எலெக்ஷனுக்கு ஏடிஎம்கே தரப்புல ஏடிஎம்கே கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த கட்ட தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற எலெக்ஷனுக்கு ஏடிஎம்கே ஆட்சி அமைத்தால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கருணை தொகையா ரூபாய் 10,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டோம். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வேலைக்காக பதிவு செய்யப்பட்டிருக்க பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை இல்லாம இருக்கும் பொழுது 2,000 பணம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். வரைக்கும் படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு செஞ்சு வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டோம். மீனவர்களுக்கு இப்போ வழங்கப்பட்டு இருக்க 8,000, அதாவது மீன்பிடி தலைகாலத்தில் அவங்களுக்கு 8,000 ரூபாய் வழங்கிட்டு இருந்தாங்க. அதை உயர்த்தி 12,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கைத்தறி நெசவாளர்களுக்கு இப்போ 300 யூனிட் ஃப்ரீயா வழங்கப்பட்டு இருக்கு. அதை உயர்த்தி 450 யூனிட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் வழங்கிட்டு இருக்கு. இப்போ அதை 1,400 உயர்த்தி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நடைபாதை ஊழியர்கள், வியாபாரிகளான அவர்கள் கூட்டுறவு சொசைட்டில கடன் வாங்கியிருந்தா அந்த கடனை தள்ளுபடி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற செய்திகளை நீங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.